பாட்டி வீட்டு சமையலுமா? பாட்டி வீட்டு சமையலில் கொடுவா கருவாடு, இது கொடுவா மீன். கொடுவா கருவாடு வாங்கியிருக்கிறேன். இந்த கருவாடு வந்து நல்லா காஞ்சி போய் இப்படி தான் இருக்கும், நல்லா கட்டியாக. இதை வந்து நல்லா கழுவிட்டு இப்படி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே தனித்தனியாக பிச்சு எடுத்துகிட்டு கழுவிட்டு சுத்தல்லாம் போட்டு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே தனித்தனியாக பிச்சு எடுத்துகிட்டு கருவாடு சாதம் செய்யலான்னு வைக்கிறோமா. நம்ம கருவாடு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது தனித்தனியாக எடுத்துடணும். இந்த எண்ணெயை ஊற்றலாமா. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியமான சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போய் இதில் சேர்க்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதை வந்து நான் நல்லா கருவாடை பொடியாக பிச்சு போட்டு வச்சுக்கிறேன். இந்த கருவாடை நம்ம நல்லா பொடியாக பிச்சு போட்டு வச்சுக்கிறேன். இதில் எலும்பு கிடையாது, முள் கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு முள் தான் இருக்கும், நடுமுது. அதில் வந்து இவங்க வரையும் கண்டம் தான் நான் வாங்கிட்டு வந்தது. பெரிய துண்டாக இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கின பிற்பாடு இதை போடலாம். இந்த மாதிரி தான் பிச்சு வச்சுக்கணும். அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டால் சீக்கிரம் வதங்கும் இல்லையா, அதனால் போட்டு கொண்டு சேர்த்துக்கலாம். நம்ம 250 கிராம் அரிசி தான், ரொம்ப இல்லை. அதனால் நம்ம திட்டமாக போட்டுக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்க. நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுக்கிறேன். இது புளி ஊற்றிடுறேன். ஏன்னா இந்த கப்பால் 1 கப் அரிசி, இந்த கப்பால் 1 கப் அரிசினால இதில் 3 கப் தண்ணி ஊற்றணும். அதனால தான் நான் இவ்வளோ தண்ணியாக 1 கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சாதம் வந்து 3 பேர், நான் 3 பேர் தான், 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த சாதத்துக்கு தண்ணி வைக்கிறேன். நான் அரிசி அந்த 250 கிராம் தான் 1 கப்பு, 1/4 கிலோ அரிசி. நீங்கள் எதில் 1 கப் எடுக்கிறீங்க அதில் 3 கப்பு தண்ணி. 3 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டு ஒரு 3 விசில் போட்டோம்னா சாப்பாடு ரெடி. சரி, இப்போ நம்ம அரிசி போட்டுக்கிறோம். அரிசி போட்டு ஒரு காரிட்டு நம்ம டம் போட்டுடலாம். இப்போ டம் போட்டுடலாம்பா. டம் போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2-3 விசில், அந்த 3 விசிலுக்குள்ள நம்ம இறக்கலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுமா, பாருங்கள். சாதம் எப்படி இருக்குது பாருங்கள். சாதம் ரெடி ஆகிடுச்சுமா. பிடிச்சிருந்தா கருவாட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.